சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்ருதி பணக்கார வீட்டு பொண்ணுன்னு அவளுக்கு இடம் கொடுத்து வச்சது ரொம்ப தப்பா போச்சு. மீனா கூட சேர்ந்துக்கிட்டு மீனாவுக்காக என்னையே எதிர்த்து பேசிட்டு இருக்கா அந்த ஸ்ருதி. மீனாவையும் ஸ்ருதியவும் சும்மா விடவும் கூடாது. இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப பேசி சந்தோஷமா பழகவும் கூடாது. ரெண்டு பேரையும் எப்படியாவது பிரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க விஜயா. இங்க விஜயாவை பார்க்கறதுக்காக பார்வதி வீட்டுக்கு வராங்க. ஆனா விஜயா ரொம்ப கால்வலியில தன்னுடைய ரூம்ல இருக்கிறத பார்த்துட்டு பார்வதி உடனே, என்னாச்சு விஜயா, நல்லா தானே இருந்த, இந்த காலை வச்சுக்கிட்டு நீ எப்படி டான்ஸ் கிளாஸ்க்கு வந்து பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுப்ப? ஆமா, அப்படி என்னதான் ஆச்சு? அதுக்கு உடனே விஜயா, அதை ஏன் பார்வதி கேட்குற? நான் கீழே விழணும்னு ஆசைப்பட்ட மீனா வேணும்னே தரையில எண்ணெயை ஊற்றி வச்சுட்டா. நானும் அதை பார்க்காம வந்தேன்னா கீழே விழுந்துட்டேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ வலி தாங்கவே முடியல. நான் இப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டு இந்த மீனா இதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து செஞ்சிட்ருக்கா. ஒரு நாள் அந்த மீனாவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மீனாவை திட்டிகிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட. அதுக்கு உடனே பார்வதி, என்ன விஜயா நீ, யாராவது வேணும்னே அப்படி செய்வாங்களா? அதுவும் மீனா அப்படி செய்வாளா? மீனா எவ்வளோ நல்ல புள்ள தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு வெளியிலையும் போய் பூ வியாபாரம் பண்ணி வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருக்கும்போது உனக்கு எதுக்கு மீனா இப்படிலாம் செய்யணும்? இந்த ஸ்ருதி பண்ணியிருந்தா கூட நான் நம்பியிருப்பேன். ஏன்னா அதை ஏதோ அறியாத பிள்ளை பண்ணுன்னுட்டு. ஆனால் தேவையில்லாமல் மீனாவை பற்றிலாம் அப்படி பேசாத அப்படின்னு மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க பார்வதி. அதுக்கு உடனே பார்வதி, இந்த மீனா என்ன செஞ்சாலும் ஸ்ருதி தான் எப்போ பார்த்தாலும் சப்போர்ட் பண்ணி பேசுகிறானா, மீனாவுக்கு நீயும் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டியா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் பார்வதி, உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு நினச்சேன். ஆனால் நீ ஏன் என்னை பார்க்க வந்துட்ட? இங்கே ரோஹிணிக்கு குழந்தை பிறக்கிறதுல ரொம்ப தள்ளி தள்ளி போகுது. ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ரோஹிணி குழந்தை சீக்கிரமாக பிறக்கணும்னு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட்டையும் எடுத்துகிட்ருக்கா. பேசாமல் ஏதாவது சாமியாரை போய் பார்த்தா ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உடனே பார்வதியும், நீ சரியாக சொன்ன, கோயிலில் ஒரு பெரிய சாமியார் வந்திருக்காராம். அவர் சொன்னது அப்படியே பழிக்குமா? அது மட்டும் இல்லாமல் அவர் ரொம்பவே சக்தி வாய்ந்த சாமியாராம். ஒரு நாளைக்கு நிறைய பக்தர்கள் குறி கேட்க போகிறாங்களாம். நீ கூட வந்தன்னா ரோஹிணியை பற்றி எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக ரோஹிணிக்கு குழந்தை பிறக்க ஏதாவது பரிகாரம் இருந்தாலும் அவர் மூலமாக நம்ம செஞ்சோன்னா நிவர்த்தி ஆகும். சீக்கிரமாக உங்கள் வீட்டில் ஒரு குட்டி குழந்தையும் விளையாட வந்துடும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு உடனே விஜயாவும், நீ சொல்கிறத கேட்க சந்தோஷமாக தான் இருக்குது. ஆனால் இந்த காலை வச்சுக்கிட்டு நான் எப்படி அங்கே வர்றது? பேசாமல் நீ மனோஜை கூட்டிகிட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்குடனே பார்வதி, கால் சரியான உடனே நீ வந்தால் போதும். அது மட்டும் இல்லாமல் நீ, மனோஜ், நான் 3 பேரும் சேர்ந்து போயிட்டே வருவோம். இங்கே வீட்டில் உள்ள எல்லாரும் வேலை வேலைன்னு அவங்க வேலையை பார்த்துக்கிட்டே இருக்காங்களே தவிர்த்து கோயிலுன்னு எங்கேயும் போகிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் கோயிலுக்கு போகிறதெல்லாம் புண்ணியம் பார்வதி. முதல்ல நீ வா, நம்ம போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வருவோம். அப்புறமா குடும்பமாக ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு வேணாலும் போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, ஆமாம் பார்வதி, ரொம்ப நாள் ஆகுது. அத்தை வந்தாங்கன்னா இல்லை அத்தை ஊருக்கு போனால் நாங்கள் கோயிலுக்கு போவோம். ஆனால் இங்கே நடக்கிற பிரச்சனையில் எங்கே கோயிலுக்கு போகணுன்னு நினப்பே வரமாட்டேங்குது. இப்போ ரோஹிணிக்காக தான் நான் ஏதாவது போய் பார்ப்போமா, இல்லை கோயிலுக்கு போவோமா, ரோஹிணிக்காக நாமளும் வேண்டிக்கிட்டு ஏதாவது பரிகாரம் செய்வோமா அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல, உடனே பார்வதி, நீ கவலைப்படாத, கால் சரியான உடனே என்னை ஃபோன் பண்ணி சொல்லு, நீ, நான், மனோஜ் எல்லாரும் போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து பார்வதியும் விஜயா கிட்ட பேசிட்டு அவங்கள விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போகும்போது மீனா எதிரில் வராங்க. உடனே மீனா பார்வதி கிட்ட, என்ன ஆண்டி, எப்போ வந்தீங்க, காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, என்னம்மா மீனா, உங்கள் அத்தை உன் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காளே, வேணும்னே நீ செஞ்சுதான் நினைக்கிற, ஆனால் உன் நல்ல மனசு எனக்கு நல்லாவே புரியுமா, சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க பார்வதி. இங்கே மனோஜ் எப்பயும் போல் கடைக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அந்த சமயம் அங்கே போன விஜயா, டே மனோஜ், இன்னைக்கு கடைக்கு கொஞ்சம் லேட்டாக போய்க்கலாம், ஒரு இடத்துக்கு போகிறேன், நீ என் கூட வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குடனே மனோஜும், எங்கம்மா போகிறோம், என்ன ஏதுன்னு சொல்லுங்கள், அப்போ தானே என் ஸ்டாஃபுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நான் கிளம்பி வர முடியும். அது மட்டும் இல்லை, ரோஹிணிக்கிட்டேயும் நம்ம எங்கே போகிறோன்னு சொல்லணுமா வேண்டாமா அப்படின்னு கேட்க, நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்ல வேண்டாம், நீ, நான், பார்வதி 3 பேரும் தான் கிளம்பி போகிறோம், வாயை மூடிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜை பார்வதியோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக, பார்வதி உடனே 3 பேரும் சேர்ந்து அங்கே ஒரு கோயிலுக்கு கிளம்பி போகிறாங்க. அங்கே இருக்க சாமியாரை பார்க்கறதுக்காக தான் இங்கே விஜயா மனோஜை கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்ற விஷயம் போகிற வழியில் விஜயா மூலமாக தெரிய வருது. உடனே மனோஜ், என்னம்மா நீங்கள் எதையும் இப்படிலாம் நம்ப மாட்டீங்க, நான் கூட அங்கே போயிட்டு ஒருத்தர்கிட்ட ஜோசியம் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னப்போ அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படி இப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்ன திடீர்னு இப்படி ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே விஜயா, இல்லைடா, அந்த பூக்கார மீனா இங்கே ஒரு குழந்தைய பெற்றெடுக்கிறதுக்குள்ளே ரோஹிணி சீக்கிரமாகவே உனக்குன்னு ஒரு வாரிசை கொண்டு வரணும், இந்த வீட்டோட முதல் வாரிசை ரோஹிணி சுமக்கணும், அதுக்காக தான் நான் என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணேன். பாவம் ரோஹிணி ஏற்கனவே ஒரு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்மக்கிட்ட சொல்லாமல் எவ்வளோ அழுத அன்னைக்கு, அதனால் அவளுக்காக வேண்டிக்கணும், அவளுக்காக இங்கே ஏதாவது ஒரு பரிகாரத்தை செஞ்சாவாது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு யோசனை பண்ணி பார்வதி கிட்ட கேட்டேன்.
பார்வதி இந்த கோயிலில் சக்தி வாய்ந்த சாமியார் இருக்காரு, அங்கே போய் கேட்டால் எல்லாமே நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. கடைசியில் ஒன்றை மாதிரியே நானும் இதையாவது பார்ப்போம், இதுலையாவது ஒரு நல்லது நடக்காதா அப்படின்னு பார்க்கறதுக்காக தாண்டா வந்திருக்கோம், கொஞ்சம் அமைதியாக இரு, அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம், எல்லாமே ரோஹிணிக்காக தான் அப்படின்னு சொல்லி இங்கே மனோஜையும் கூட்டிகிட்டு போகிறாங்க விஜயாவும் பார்வதியும். அங்கே ஒவ்வொருத்தரும் போய் சாமியார் கிட்ட குறி கேட்க அவரும் சொல்கிற எல்லாமே பழிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் ஒவ்வொரு பக்தரும் அங்கே போயிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பார்வதியும் இங்கே விஜயா கிட்ட, பாத்தியா விஜயா எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு, நம்பிக்கையா நீ வா, எல்லாமே நல்லதாக நடக்கும். ஆமாம், ரோஹிணியோட அப்பாவும் சீக்கிரமாக ஜெயிலேருந்து வந்துடுவாரானோ கேட்டுக்கோ, அப்போ தான் சொத்து எல்லாம் சீக்கிரம் உன் பேருக்கும் மனோஜ் பேருக்கும் வரும். அவர் பாட்டுக்கு மலேசியா ஜெயிலே இருந்தாருன்னா எப்படி நீங்கள் சொத்தை பற்றி நினைக்க முடியும்? அதனால் எல்லா விஷயத்தையும் தெளிவாக சாமியார்கிட்ட கேட்டுரு இப்போவே அப்படின்னு சொல்கிறாங்க பார்வதி. அதுக்கு உடனே விஜயாவும், ஆமாம் பார்வதி, குழந்தையும் முக்கியம், ரோஹிணியோட எல்லா சொத்தும் கை வந்து சேரணும், அதுவும் முக்கியம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க. உடனே மனோஜ், என்னம்மா இது, நம்மளை எப்போ தான் கூப்பிடுவாங்க, இப்படி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தா நான் எப்படிம்மா கடைக்கு போகிறது, வியாபாரத்தை பார்த்தா தானே ஏதோ லாபம் எடுக்க முடியும், அப்பாவுக்கு வேறு 50,000 ரூபா பணம் கொடுக்கணுமா, நீங்களும் உதவி செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இப்படி இந்த சாமியாருக்காக காத்துட்டு இருந்தா நான் எப்போம்மா பிஸ்னஸை பார்க்க போகிறது, எனக்காக அங்கே எவ்வளோ கிளைண்ட் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க தெரியுமா, நிறையா கஸ்டமர் வந்திருப்பாங்க, அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணுறாரு. உடனே விஜயா, டேய் மனோஜ், உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், நீ எப்படி பிஸ்னஸ் பண்ணுற, உன் பிஸ்னஸ் மூலமாக உனக்கு எவ்வளோ லாபம் கிடைக்குதுன்னு தெரியும், அமைதியாக உட்காரு, நான் சொல்கிற வரைக்கும் இங்கேருந்து நீ எந்திரிச்சு போகவே கூடாது, புரியுதா அப்படின்னு திட்டி பக்கத்தில் அங்கே மனோஜை உட்கார வைக்கிறாங்க. இங்கே விஜயா, மனோஜ், இங்கே பார்வதின்னு எல்லாரையும் உள்ளே கூப்பிட்றாங்க. அங்கே சாமியார் முன்னாடி உங்கள் 3 பேரும் போய் உட்கார. உடனே அந்த சாமியாரும், ஆமாம் நீங்கள் என்ன விஷயமா இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே மனோஜ், நீங்கள் தான் பெரிய சாமியாராச்சே, நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னு உங்களுக்கு தெரியாதா, அதை வேற நாங்கள் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, அதுக்கு உடனே இங்கே பார்வதி, இவன் வாயால் தான் எல்லா விஷயத்துலையுமே ஒன்றும் இல்லாமல் போகிறான், கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்லு, அப்புறம் அவருக்கு கோவம் வந்தால் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா, இல்லை ஐயா, என் மருமகளுக்கு கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆகுது, அவளுக்கு இன்னும் குழந்தையே இல்லை, ஆனால் அவள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்ருக்கா, எங்கள் வீட்டுக்கு முதல் வாரிசை என் பணக்கார மருமக ரோஹிணி தான் பெற்று கொடுக்கணும், அதனால தான் அது எப்போ கிடைக்கும், அந்த ஒரு பாக்கியத்தை நாங்கள் எப்போ அடைவோம், அதை கேட்டுட்டு போகலாமேன்னு வந்தோம். அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வேற மலேசியா ஜெயிலில் இருக்கார், அவர் எப்போ வெளியில் வருவார், அவர் மூலமாக எங்களுக்கு சொத்து கிடைக்குமா கிடைக்காதா, இது எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம். மொத்தத்தில் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்குமா, இல்லை அவன் வந்து பிஸ்னஸில் பெரிய ஆள் ஆவானா, இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த சாமியாரும், பெரிய லிஸ்ட்டை போட்டு கொண்டு வந்திருக்கீங்க, ஒன்று ஒன்றா கேளுங்க, ஆமாம் உங்கள் மருமக ரோஹிணியோட பேர், பிறந்த தேதி எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணிக்காக ஒவ்வொரு விஷயத்தையுமே கணிச்சு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இங்கே சாமியாருக்கே ஒரே குழப்பமாகுது, என்ன இவங்க குழந்தை இல்லைன்னு சொல்லி இங்கே வந்திருக்காங்க, ஆனால் இங்கே கணிச்சு பார்க்கும்போது அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்கு அப்படின்ல காமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு, உடனே அந்த சாமியாரும் இங்கே விஜயா கிட்ட, உங்கள் மருமகளுக்கு உண்மையாகவே குழந்தை இல்லையா, இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கா அப்படின்னு கேட்க, ஆமாம் அதுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை இவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு சொல்லும்போது இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அப்படி இருக்கும்போது குழந்தை இல்லைன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, என்னது இது, இந்த மீனா மாதிரியே இவரும் இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குது அப்படின்ற மாதிரில பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு விஜயா ரொம்ப சந்தேகத்தில் திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி, என்ன விஜயா, ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தை இருக்குன்னு சாமியாரும் சொல்கிறாரே, இதெல்லாம் உண்மையாக இருக்குமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு மனோஜ், நீங்கள் சும்மா இருங்க, ரோஹிணி மேலே நம்பிக்கை இல்லாமல் சந்தேகம்லாம் பட்டுட்ருக்காதீங்க, இவர் ஏதோ தெரியாமல் வளரிட்டு இருக்காரு போல அப்படின்னு மனோஜ் இங்கே ரோஹிணி மேலே உள்ள நம்பிக்கையில் இங்கே சாமியார் போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணு ரோஹிணிக்கு அவங்க ஜாதகத்தின் பிரகாரமாக அவங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்களுக்கு அப்பான்னு யாருமே இல்லை, அப்படி இருக்கும்போது அவர் ஜெயிலில் இருக்காருன்னு நீங்கள் சொல்கிற எதையும் என்னால் நம்ப முடியல, இந்த பிஸ்னஸ் செய்கிற உங்கள் பையன் அவர் கொஞ்சம் வாயை அடக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவர் தொழிலில் கொஞ்சம் நாட்டம் காட்டணும், சோம்பேறித்தனமாக இல்லாமல் வரக்கூடிய எல்லார்கிட்டேயும் நல்ல பக்குவமாக பேசி நடந்துக்கிட்டாருன்னா அவருக்கு பிஸ்னஸில் நல்ல ஒரு உயர்வு காத்துட்ருக்கு, அந்த உயர்வையும் அவருக்கு எடுத்துக்காமல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இங்கே மனோஜுக்கு என்னவோ பிஸ்னஸில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்குன்னு சொல்லிட்டாரு, ஆனால் ரோஹிணியை பற்றி சொல்லும்போது அவர் சொன்ன எல்லாமே ஏர்மாறால இருக்குது, ரோஹிணிக்கு அப்பா தான் இருக்காங்க ஆனால் அப்பா இல்லைன்றாரு, ரோஹிணிக்கு இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு ஆனால் ஏற்கனவே ஒரு பையன் இருக்குன்னு சொல்கிறாரு, எங்கள் வீட்டு வாரிசு எப்போ வரும்னு கேட்டால் அதை பற்றி பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, இதில் ரோஹிணி சொல்கிறது உண்மையா இல்லை இந்த பெரிய சாமியார் சொல்கிறது உண்மையா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு விஜயா மட்டும் இல்லாமல் இங்கே பார்வதியும் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. சாமியாரும் விஜயா கிட்ட,
அங்கே இருந்த தண்ணி எடுத்து கொடுத்து, இது ரொம்ப புனித தண்ணீர்மா, அதனால வீடை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எல்லா இடத்துலையும் இந்த தண்ணியை தெளிச்சு விடுங்க. உங்களுக்கு இருக்க குழப்பமும் தீர்ந்து போயிடும். நீங்கள் நினைக்கிற மாதிரி உங்கள் வீட்டில் இனி நல்லதே நடக்கும். என்னை நம்பி இதை செய்யுங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்த மனோஜும் என்னம்மா இது, நாம் ஏதோ ஒரு பெரிய இதை செய்வார், ரோஹிணிக்கு சீக்கிரமாகவே குழந்தை பிறக்கும்னு சொல்வாருன்னு பார்த்தா, இந்த தண்ணியை கொண்டு போய் வீடெல்லாம் தெளிச்சு விடுங்க, வீடெல்லாம் சுத்தம் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. நம்மளுக்கு என்ன வேறு வேலை இல்லையா என்ன? இதெல்லாம் நம்புற மாதிரியாம்மா இருக்குது. பேசாமல் இந்த தண்ணியை அவர்கிட்டயே கொடுத்துட்டு வாங்கம்மா, கிளம்பி போவோம், எனக்கு நிறைய வேலை இருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு மனோஜ். அது கூடவே பார்வதி, ஏப்பா தம்பி மனோஜ், கொஞ்சம் பொறுமையாக இருப்பா. அவர் சொல்கிறாருல, இந்த சின்ன பரிகாரத்தை கூட நம்மளால் செய்ய முடியாதா? ஓம் பொண்டாட்டி ரோஹிணி சீக்கிரமாகவே மாசமாகணும், வீட்டில் உங்களுக்கு ஒரு அழகான குழந்தை வரணும்னா இவர் சொன்னதை செஞ்சு பார்ப்போமே. அப்படி நல்லது நடந்தால் நல்லது தானே. இங்கே ஏற்கனவே உங்கள் அம்மாவும் நானும் ரொம்ப குழப்பத்தில் இருக்கோம். அவர் சொன்னதை செய்வோம், குழப்பம் தெளிதான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே மனோஜும், சரிம்மா, அதான் நீங்கள் சொன்ன மாதிரியே சாமியாரை பார்க்க வந்தாச்சு, வேலையும் முடிஞ்சாச்சு, நான் வேலைக்கு போகிறேன் அப்படின்னு கிளம்புறாரு. அதுக்கு உடனே இங்கே விஜயாவும், ஏண்டா உன் பொண்டாட்டி ரோஹிணிக்காகவும் நீ நல்லா இருக்கணுன்றதுக்காகவும் தான் அங்கேயும் இங்கேயுமா நான் அலையிறேன். ஆனால் உனக்கு அதை பற்றி கொஞ்சம் கூட கவலையே இல்லை. முதல்ல நீ வீட்டுக்கு வா, உன் ரூம் எல்லாம் நீ தான் சுத்தம் செய்யணும். பாவம் ரோஹிணி, அவள் வேலைக்கு போயிருப்பா, கலப்பாக இருப்பா, அவளால் எதுவும் செய்ய முடியாது. மீனாவை உங்கள் ரூம்குள்ளே விட முடியாதுடா. அவளை பற்றி தான் உனக்கு தெரியுமே. ஏதாவது பொருள் எடுத்துட்டானா அவ்வளவுதான். அங்கே வேற ரோஹிணி அவளோட தங்க நகை எல்லாத்தையும் வச்சுருப்பா. அதனால நீயே ரூமெல்லாம் சுத்தம் செஞ்சிரு. மற்றபடி வீடெல்லாம் அந்த மீனா சுத்தம் செஞ்சுப்பா. நம்ம முதல்ல வீட்டுக்கு கிளம்பி போவோம் அப்படின்னு இங்கே சாமியார் கொடுத்த அந்த தண்ணியவும் எடுத்துக்கிட்டு மனோஜும் விஜயாவும் வீட்டுக்கு போக, இங்கே உடனே விஜயா மீனாவை கூப்பிட்டு, மீனா வீட்டெல்லாம் அழகாக சுத்தம் செய். இங்கே சாமியார் கொடுத்த தண்ணியை எல்லா இடத்துலையும் தெளிக்கணும். அப்போ தான் வீட்டில் நல்லது நடக்குமா. நீ செய்கிற பிரச்சனையெல்லாம் ஒன்றும் எங்களை அண்டாதான் அப்படின்னு சொல்ல, சரி அத்தை செய்கிறேன். ஆனால் இந்த வீட்டில் பிரச்சனை என்னாலையும் என் வீட்டுக்காரராலையும் வரதில்லை, உங்களாலையும் உங்கள் பையன் மனோஜாலையும் தான் அதிகமாக அடுக்கடுக்கான பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் என்னை பற்றியெல்லாம் யோசிக்காதீங்க, உங்களுக்கு நல்லது நடந்தால் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு மீனா எல்லா இடத்துலையுமே அழகாக க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இங்கே மனோஜ் தன்னுடைய ரூமுக்கு மீனா வேற வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அம்மா, நான் தான் எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமில் இருக்க ஒவ்வொரு திங்ஸையும் நல்லா எடுத்து வச்சு அழகாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணியோட ஒரு பழைய பெட்டி மேலே இருக்குது. இது என்ன பெட்டினே தெரியல. ரோஹிணி இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்தே ஓரமாக எடுத்து வச்சுருக்கா. ஆமாம், இந்த பெட்டியில் அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியலையே, எடுத்து பார்ப்போம். எல்லாத்தையும் அம்மா க்ளீன் பண்ண சொல்லியிருக்காங்க, இதை மட்டும் ஏன் விட்டு வைப்பானே அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் மேலே ஏறி மெதுவாக அந்த பெட்டியை கீழே எடுத்து இறக்கி அதில் என்ன இருக்குது பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் அந்த பெட்டியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்காரு. இங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்த டயர்டில் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்த விஜயாவும் மனோஜ் கிட்ட சொன்னோம் ரூமெல்லாம் க்ளீன் பண்ணி வையின்ட்டு. அவன் என்ன செஞ்சிட்ருக்கானோ தெரியல. அவன் ஏற்கனவே சரியான சோம்பேறியாக வேற இருப்பானே, எந்த வேலை சொன்னாலும் ஒழுங்காக செய்ய மாட்டான். இங்கே ரூமை க்ளீன் பண்ணிட்டானா அங்கே சாமியார் கொடுத்த தண்ணியை வேற தெளிச்சு விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரோஹிணியோட ரூமில் மனோஜ் வேலை செய்கிறாரா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்காக வர மேலேருந்து பெட்டி எடுத்துகிட்டு இருக்காரு மனோஜ். இதை பார்த்த விஜயா உடனே, டேய் அந்த பெட்டியை ஏண்டா எடுக்கிற, அது பாட்டுக்கு இருக்கட்டும், மற்ற வேலையெல்லாம் செய்டா மனோஜ் அப்படின்னு இங்கே விஜயா சொல்ல, அதுக்கு உடனே மனோஜும், அம்மா பார்த்தீங்களா அந்த ரோஹிணி இந்த பெட்டியை மட்டும் பத்திரமா மேலே ஏதோ துணியெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காமா, இதில் என்ன இருக்குன்னு ஒரு வருஷமாகுது நான் பார்த்ததே இல்லை. ஏதாவது இந்த ரோஹிணியோட அப்பா அம்மா அவங்க குடும்ப ஃபோட்டோ இருக்கான்னு பார்ப்போம். அது மட்டும் இல்லை, இத்தனை மாதமாகுது ரோஹிணியோட அப்பா அவளை பார்க்க வரவும் இல்லை. அப்பப்போ அவங்க மாமா மட்டும் வருவார். அதனால தாம்மா இந்த பெட்டியில் என்ன இருக்குன்னு பார்க்கணுமே தான் எடுத்துகிட்ருக்கேன், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நீங்களும் வாங்க சேர்ந்தே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து அந்த பெட்டியை எடுத்த மனோஜ் அதில் என்ன இருக்குது அப்படின்ற பார்க்கணும் ஆர்வத்தில் அந்த பெட்டியெல்லாம் திறந்து ஒன்று ஒன்றா எடுத்து பார்க்க, அதில் ரோஹிணியோட பழைய துணிகள்லாம் இருக்குது. அது எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா எடுத்து அங்கே வைக்க, அடியில் பார்த்தா ரோஹிணியோட ஃபோட்டோஸ் நிறையா இருக்குது. அது ஒவ்வொன்றையும் எடுத்து இங்கே மனோஜ் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. பாருங்கம்மா, சின்ன வயசில் ரோஹிணி எப்படி இருந்திருக்கான்னு பாருங்களேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக ரோஹிணி வீட்டில் இல்லாத சமயம் ஒவ்வொரு ஃபோட்டோஸையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது விஜயா அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவில் கிருஷ்ண ரோஹிணி தூக்கி வச்சுருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்து பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இந்த பையன் ஏற்கனவே முத்து மீனாவால் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்ல, ஆமாம் இந்த பையனை இவதுக்கு தூக்கி வச்சு அதுவும் ஃபோட்டோ எடுத்திருக்கா அப்படின்னு அடுத்த ஃபோட்டோவை பார்க்குறாங்க. ரோஹிணி கிறிஷோட அம்மா 3 பேரும் ஒன்றா நிற்கிற ஃபோட்டோ இருக்குது. அதுக்கடுத்த ஃபோட்டோவை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க விஜயா. ஏற்கனவே ரோஹிணிக்கு கல்யாணமாகி அந்த நபர் கூட இருக்கிற ஃபோட்டோவும் அதில் இருக்குது. இதை பார்த்த உடனே பதறிப்போன விஜயாவும், டே மனோஜ் இந்த ஃபோட்டோஸ்லாம் பாருடா, இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு போல், அந்த கல்யாண ஃபோட்டோவை பாருடா அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா இங்கே பாருங்கள், இந்த ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்க்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த பெட்டியில் ஓரமாக இந்த ஃபோட்டோவெல்லாம் வச்சு மறைச்சி வச்சுருக்காம்மா.
அப்போ இங்கே மீனா சொன்னது எல்லாமே உண்மைதான். இந்த ரோஹிணிக்கு ஏற்கனவே குழந்தைய அப்போ பிறந்திருக்கும். அதான் இந்த கிறிஷ் போலமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோஜும் ஃபோட்டோவெல்லாம் பார்த்ததால அவங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரிய வருது. ரோஹிணிக்கு கல்யாணம் ஆயிருக்கு. ரோஹிணிக்கு அப்பா இல்லை, ரோஹிணியோட அம்மா இந்த கிறிஷோட பாட்டி தான். இப்படிப்பட்ட உண்மைகளை இந்த ரோஹிணி மறைச்சி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு இப்படி பாருங்கம்மா என் வாழ்க்கையே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டா, இவளை போய் நம்பின பாருங்க அப்படின்னு ரொம்ப கோவத்தில் இங்கே மனோஜ் ரொம்ப சத்தமாக பேச ஆரம்பிக்கிறாரு. இதை பார்த்த விஜயா, உங்கள் அப்பா அப்போவே சொன்னார், கல்யாணத்துக்கு முன்னாடியே இந்த ரோஹிணி யார், அவங்க அம்மா அப்பா யார், அவங்க கிட்ட நீ பேசணும், நல்லா விசாரிச்சுட்டு அப்புறமா மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு. நான் தான் இந்த ரோஹிணி நல்ல பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு அப்படின்னு நம்பிக்கிட்டு அவள் மேலே உள்ள நம்பிக்கையில் எதுவுமே விசாரிக்காமல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். அவளை நம்பி நான் சும்மாவா இருந்தேன்? அவளை பெரிய பார்லரோட ஓனர் ஆக்கணும்னு ஆசைப்பட்டு வீட்டு பத்திரத்தை யாருக்குமே தெரியாமல் அடமானம் வச்சு அந்த பணத்தெல்லாம் கொடுத்து அவளுக்கு உதவி செஞ்சேனே. ஆனால் இப்படி ஏமாத்திட்டாளேடா. இந்த ஃபோட்டோஸை மட்டும் பார்க்காம இருந்தா இப்போ வரைக்கும் அந்த ரோஹிணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு நம்ம 2 பேரும் நம்பி நம்பி ஏமாந்து போயிருந்திருப்போம். பாரு இவ என்னெல்லாம் செஞ்சு வச்சிருக்கான்னு என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்த ரோஹிணி எப்போ என்னை பார்த்தாலும் ரொம்ப நல்லவ மாதிரி பேசுவாளே, அந்த பேச்சில் தான்டா நான் இப்படி மயங்கி, அந்த பேச்சில் தான் நான் ஏமாந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பற்றின உண்மை அந்த பெட்டியில் இருந்த எல்லா ஃபோட்டோஸ் மூலமாக இங்கே மனோஜுக்கும் விஜயாவுக்கும் தெரிய வந்ததால் 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்களாமா, சாமியார்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறமா உங்கள் குழப்பத்துக்கு ஒரு தெளிவு கிடச்சிருச்சு. ரோஹிணி யாருன்ற உண்மை தெரிய வந்துடுச்சு. இனியும் அவளை சும்மா விடக்கூடாதுமா, அவள் வீட்டுக்கு வரட்டும், இன்றைக்கி இருக்குது, இந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்க. சாமியார் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை தெளிக்கிறதுக்கு முன்னாடியே வீட்டில் என்ன உண்மை மறைஞ்சிருக்குன்றது வெளிவந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ நம்புறமா அவர் உண்மையாகவே ஒரு சக்தி வாய்ந்த சாமியார் தான் அப்படின்னு இங்கே மனோஜ் சொல்ல, ஆமாடா மனோஜ், அவள் வரட்டும்டா, அவளை நம்பி நம்ம எல்லாரும் ஏமாந்து போயிட்டோம் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வீட்டுக்கு வர்றதுக்காக எல்லாருமே காத்துட்ருக்காங்க. இங்கே ரோஹிணி வீட்டுக்கு வந்ததும் வராததுமா மனோஜ் ரொம்ப கோவமாக திட்ட ஆரம்பிக்கிறாரு. உடனே ரோஹிணி, என்னாச்சு மனோஜ், நீ எங்கே கடைக்கு போகலையா, வீட்டில் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல, அங்கே ரூமில் போய் பெட்டியெல்லாம் கீழே இருக்கிறத பார்த்துட்டு இங்கே ரோஹிணி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னது இது, இந்த பெட்டியை யாரும் பார்த்துடக்கூடாதுன்னு நான் மேலே தூக்கி வச்சுருந்தேனே, அப்போ இதில் இருக்க ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் மனோஜும் விஜய் ஆண்டியும் பார்த்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ரோஹிணி. வீட்டில் உள்ள எல்லாரும் இங்கே என்னதான் நடக்குதுன்னு ஒன்றுமே புரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க. உடனே முத்து, டே மனோஜ், உனக்கு என்ன ஆச்சு, ஏன் பார்லலமா வீட்டுக்கு வந்த உடனே இவ்வளோ சத்தமாக அவங்கள பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்க, ஏன் உனக்கு பிஸ்னஸில் ஏதாவது இதாகிருச்சா என்ன, அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் ஏதாவது கஸ்டமர்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துட்டியா, ஏன்டா தேவையில்லாமல் பேசுகிற அப்படின்னு கேட்க, அதுக்கு அண்ணாமலையும், என்ன விஜயா நீயும் கோவமாக இருக்க, மனோஜும் கோவமாக இருக்காங்க, இங்கே என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல, உடனே விஜயா ரொம்ப கோவமாக கையில் இருந்த ரோஹிணியோட கல்யாண ஃபோட்டோ, அங்கே கிறிஷோட ஃபோட்டோ, கிறிஷோட பாட்டி ஃபோட்டோன்னு எல்லாத்தையுமே ஒன்றா எடுத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டையுமே காமிக்கிறாங்க. இங்கே மனோஜ் ரோஹிணியை நிற்க வச்சு கேள்வி கேட்குறாரு, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கா இல்லையா, உனக்கு ஏற்கனவே ஒரு பையன் இருக்கான், அவன் பேர் கிறிஷ் தானே, நம்ம வீட்டுக்கு வந்த அந்த பையன் உன்னோட பையன் தானே, இந்த உண்மையை எதுக்காக மறைச்ச, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உன் குடும்ப ஃபோட்டோ தானே, இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது எல்லாமே நீ, உன் பையன், உங்கள் அம்மா, சரிதானே, இந்த ஃபோட்டோ எங்கள் கண்ணில் படக்கூடாதுன்னு ஒளிச்சு வச்சு இத்தனை நாள் ஏமாத்திட்டு இருந்தல்ல, ஏற்கனவே கல்யாணமான நீ எதுக்காக ஏமாற்றி என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ பணக்கார பொண்ணு அப்படின்னு எங்கள் அம்மா சொல்ல போய் உன்னால் நான் செட்டில் ஆயிடலாம், ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நானும் ஒரு நல்ல ஒரு ஷோரூமோட ஓனர் ஆகலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் இப்படிப்பட்ட உண்மைகளை நீ மறைச்சிருப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் மேலே நம்பிக்கை வச்சு மீனா, முத்துன்னு இவங்க சொல்கிற எல்லாத்தையுமே நம்பாமல் உன்னை மட்டுமே நம்பிட்டு இருந்த எங்களை ஏமாற்ற உனக்கு எப்படி மனசு வந்தது, இந்த உண்மையெல்லாம் எதுக்காக மறைச்ச, என் வாழ்க்கையை எதுக்கு ஒன்றில்லாமல் ஆக்குனேன் அப்படின்னு சொல்லி மனோஜ் ரொம்ப கோவமாக ரோஹிணியை எல்லார் முன்னாடி நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துகிறாரு. ஃபோட்டோஸை காமிச்சு அவங்கள நல்லா வெளுத்து வாங்குறாரு. ரோஹிணிக்கு பதில் பேச முடியல. எந்த உண்மை தெரியக்கூடாதுன்னு நினச்சினோ மனோஜுக்கு தெரிய வந்துருச்சு. பாவம் மனோஜ், நான் ஏமாத்திட்டேன்னு நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டு என்னை திட்டிகிட்டு இருக்காரு. மனோஜ் கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணுன்றதுக்காக தான் நான் இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொன்னேன். ஆனால் இந்த உண்மை மனோஜுக்கு தெரிஞ்சு போச்சே, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியல. ஏற்கனவே பார்லரோட பேரை மாற்றினதுக்கே விஜயா ஆண்டி என்னை அப்படி வெளுத்து வாங்கினாங்க. இப்போ மனோஜோட வாழ்க்கையை நான் தான் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை சும்மாவா விடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பெட்டியில் இருந்த ரோஹிணியோட குடும்ப ஃபோட்டோஸ், அப்புறம் அவங்களோட பையன் எல்லாத்தையுமே பார்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அண்ணாமலை, இதுக்கு தான் அப்போவே சொன்னேன், சரியாக விசாரித்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணுன்னு, என் பேச்சை கேட்காத இந்த விஜயாவால் இப்போ மனோஜ் அழுதுட்டு நிற்கிறான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை ரொம்ப கோவப்படுறாரு. உடனே மீனா முத்துக்கிட்ட, பார்த்தீங்களாங்க, நம்ம வீட்டுக்கு வந்த கிறிஷ் தான் இந்த ரோஹிணியோட பையன்,
அப்போ அன்னைக்கு பிறந்த நாளைக்கு வந்தது கூட இவங்க தான். இப்படிப்பட்ட பெரிய உண்மையெல்லாம் மறைச்சி எப்படி நம்ம குடும்பத்தையே ஏமாத்திருக்காங்க பாருங்க இந்த ரோஹிணி. இதில் நான் உண்மையை சொல்லி எங்கே அவங்க வசமாக மாட்டிப்பாங்களோன்னு என் வாயை அடைக்கிறதுக்காக எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணாங்க. எல்லா தப்புக்குமே காரணம் நான் தான் வர சொல்லி எங்கள் அத்தை என்ன திட்ட வச்சாங்கல்ல இந்த ரோஹிணி அப்படின்னு ரொம்ப கோவமா மீனா, என்ன ரோஹிணி இதெல்லாம் நீங்களா இப்படியெல்லாம் செஞ்சுருக்கீங்க? பாவம் கிரிஷ், அம்மா யாருன்னே தெரியாமல் இத்தனை நாள் அவங்க பாட்டி கூட வளர விட்டுட்டு நீங்கள் என்னவோ சந்தோஷமாக இருக்கணும்னுட்டு மனோஜை கல்யாணம் பண்ணியிருக்கீங்களே, ஏன் இப்படிலாம் செஞ்சீங்க? அதனால தான் கிறிஷை தத்தெடுக்கலான்னு நாங்கள் முடிவெடுத்தோம். ஆனால் நீங்கள் தான் கிறிஷோட அம்மான்னு இப்போ தெரிஞ்சு உங்கள் மேலே எனக்கு அவ்வளோ கோவம் வருது. உங்களுக்கு உங்கள் பையனை விடையும் உங்கள் வாழ்க்கையை விடையும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணுன்றது மட்டும்தான் முக்கியமாக இருக்குல்ல அப்படின்னு மீனா நிற்க வச்சு ரோஹிணியை நல்லா வெளுத்து வாங்குறாங்க. பதில் பேச முடியாத ரோஹிணி இங்கே மனோஜ்கிட்டேயும் பதில் சொல்ல முடியாமல், மீனா கேட்குற கேள்விக்கும் பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு அழுதுகிட்டே நிற்க, உடனே முத்து இங்கே விஜயா கிட்ட இதே உண்மையை நானோ மீனாவோ கண்டுபிடிச்சு சொல்லியிருந்தா கூட ரோஹிணி மேலே இருந்த நம்பிக்கையில் நீங்கள் நம்பியிருக்கவே மாட்டீங்க. ஆனால் நீங்களும் மனோஜும் சேர்ந்து இந்த உண்மையை கண்டுபிடிக்க போய் இப்போ பார்லலமாக பதில் பேச முடியாமல் தலை குனிஞ்சு நிற்குது. இனிமேல் நீங்கள் என்ன முடிவெடுக்க போகிறீங்க? ஏதோ பார்லலமாக தான் இந்த வீட்டோட நல்ல மருமக, பெரிய பணக்கார வீட்டு மருமகன்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினீங்கல்ல, பணம் தான் முக்கியம்னு. இங்கே மீனா என்னவோ பூ கெட்டுறா, அவளுக்கு சரியான வருமானம் வரதில்லைன்னு மீனாவை ஏளனமாக பேசுனீங்களே, இப்போ நீங்கள் ஆசாசியாக இந்த வீட்டுக்கு கொண்டு வந்த ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சு போச்சு. இப்போவாது புரிஞ்சுக்கோங்க, மீனாவோட அருமையை பெருமையை புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். உடனே முத்துவும் சிரிச்சுக்கிட்டே மனோஜ்கிட்ட, நல்ல வேலை மனோஜ், மீனாவை நீ கல்யாணம் பண்ணலை. மீனா எனக்கு கிடைச்ச வரம், கை நழுவி போகாமல் அவளை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரிலாம் ஏமாத்த மீனாவுக்கு தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறவ தான் என்னுடைய மீனா. அது மட்டும் இல்லாமல் மீனா என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறமா தான் நான் இந்த லெவலில் சந்தோஷமாக இருக்கேன். மாடியில் வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆர்வத்தில் பணத்தை சேர்த்துட்ருக்கேன். இதுவே எங்களுக்கு போதும். ஆனால் இந்த பார்லலம்மா எப்படி ஏமாற்றியிருக்காங்க, குடும்பத்தையே நம்ப வச்சுல ஏமாற்றிருக்காங்க. இந்த வீட்டோட நல்ல மருமக, பாசமான மருமகன்னா அது மீனா மட்டும்தான். ஏன்னா மீனா தான் வீட்டுக்காக எல்லா வேலையும் செஞ்சு எல்லாரையும் பார்த்துக்கிறா. பொய் சொல்லலை. அவளுக்கு ஏமாற்றவும் தெரியாது. அதனால் ரோஹிணியை பற்றின உண்மை தெரிஞ்சுக்கிட்ட நீங்கள் இப்போயாவது ஒரு நல்ல முடிவெடுங்க. ஆனால் இனியாவது மீனாவை புரிஞ்சுக்கிட்டு நல்ல மருமகளாக அவளை ஏற்றுக்கோங்க அப்படின்னு விஜயா கிட்ட சொல்கிறாங்க முத்து.